சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாக்கு தட்டு தயாரிக்கிறது மூலியமா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், இந்த பிசினஸ் எந்தெந்த மெத்தட்லலாம் பண்ணோம், எப்படியெல்லாம் பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில் தெளிவா பார்க்க போறோம். இந்த பிசினஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிசினஸ். ஏன்னா அதை பத்தி நான் போக போக சொல்றேன். அதே மாதிரி இந்த பிசினஸ் பத்தி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோவ நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா, அதுல நெறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதுல விடுபட்ட விஷயங்களும், அதே மாரி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த தொழில பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, இதுல பல விஷயங்கள் நான் உங்க கூட பர்சனலாவே ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்தீங்க அப்படின்னா 2009ல காலேஜ் முடிச்ச அந்த டைம்ல எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே ஏதாவது ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கனவு. சொல்லப்போனா நான் 10வது படிக்கும்போது 2004 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாவே இருந்தது. அப்பலேருந்து நான் எனக்கு பிடிச்ச மெத்தேடே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறது கிடையாது. நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிசினஸ் இருக்கணும். அது மூலியமா நம்ம நல்லா முன்னேறி காட்டணும். நம்ம தொழிலையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட அந்த டைம்ல இருந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு வெறி மாரியே ஆயிடுச்சு. அதனோட தாக்கமா என்னான்னு தெரியல. எனக்கு நான் எவ்வளவுதான் தோல்விகள சந்திச்சாலும் கூட அதிலிருந்து நான் துவண்டு போய் அத விட்டு நான் விலகவே மாட்டேன். இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தொழில் வேற ஏதாவது பேரலலா பண்ணணுங்கிற முயற்சியில நெறைய இறங்கி முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, 2009ல நான் காலேஜ் முடிச்ச சமயத்துல, ஆரம்பத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸா வேற ஒண்ணு நெனைச்சாலும் கூட, ஆனா என்னுடைய முதல் முயற்சி பிராக்டிகலா பண்ணணும்னு நான் தொடங்குன ஃபர்ஸ்ட் பிசினஸே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பாக்குத்தட்டு தயாரிக்கிற இந்த பிசினஸ் தான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நாம காலேஜ் முடிச்ச டைம்ல நம்மள நம்பி யாரு காசு தருவாங்க? பெத்தவங்களா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும். யாருமே நம்ம மேல நம்பிக்கை வச்சு காசு அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. ஏன்னா, முக்கியமான காரணம் நமக்கு எதுவுமே தெரியாது. முன் அனுபவம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் எல்லாருமே நெனைக்கிறது. இதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 2009 அந்த மாரி காலகட்டத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வேலைக்கு தான் போகணும்னு நெனைப்பாங்களே தவிர, பிசினஸ்ன்னு வரும்போது எப்படி பெத்தவங்க சம்மதிப்பாங்க? அதுல மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? அந்த மாரி ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பாக்குத்தட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாவே இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்படியாவது இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஆனா நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போனேன். ஆல்ரெடி நாங்களே பார்த்தீங்கன்னா மேஸ்திரிங்க தான். அதனால எங்க அப்பா கூட வேலைக்கு போவேன். மத்த மேஸ்திரிங்க கூடயும் வேலைக்கு போவேன். கம்பி கட்டுற வேலைக்கு போவேன். கேட்டரிங் வேலைக்கு போவேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டுல போவேன். பெட்ரோல் பங்க்ல வேலை செய்ய போவேன். நான் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு படிச்சதுனால, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வயரிங் வேலைக்கு போவேன். இந்த மாரி கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயி, அந்த சமயத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ல எங்களால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தி, ஒரு 4, 5 மாசத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மெஷின்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 டை இருக்கு. ஆனா, நாங்க அந்த டைம்ல எடுத்தது பார்த்தீங்கன்னா, 2டே 2 டை இருக்கிற இதே மாரி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் எடுத்தோம். அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினோட அந்த டைம்லயே விலை பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 30,000க்கு மேல இருந்தது. அந்த ரூ. 30,000 நாங்க சேர்த்துறதுக்குள்ள 5 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்க 5 பேருமே ஒரே இடத்துக்கு தான் ஒண்ணா தான் வேலைக்கு போயி, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி, பார்ட்னர்ஷிப்ல நாங்க ஆரம்பிச்ச அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, மெஷின் எல்லாம் வாங்கி டெலிவரி எல்லாம் பண்ணி எல்லாம் இறக்கிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனா, அதுக்கப்புறம் மேற்கொண்டு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லாம போயிடுச்சு. ரா மெட்டீரியல் வாங்குனா மட்டும் தான் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி தட்டுகள நம்ம உருவாக்க முடியும். அந்த ரா மெட்டீரியல் நாங்க மெஷின் வாங்கும்போதே, அந்த கம்பெனிக்காரங்க இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பாக்கு தட்டு ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்ட எல்லாமே பேச்சுவார்த்தை பண்ணாங்க. கடைசியா காசெல்லாம் வாங்கிட்டு மிஷின் எல்லாம் டெலிவரி குடுத்ததுக்கப்புறம், இந்த காசு பத்தாதுங்க. டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் நாங்க கால்குலேட் பண்ணல. அதனால அதிகமா செலவாயிடுச்சு. போட்ட பட்ஜெட்ட விட அதிகமா போயிடுச்சு. நீங்க உங்களுக்கு ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, இன்னும் ஒரு ரூ. 5,000 அனுப்புங்க அப்படிங்கிற மாரி எங்கள கரெக்ட்டா லாக் பண்ணிட்டாங்க. மிஷின் வந்துருச்சு. எல்லாமே ரெடியா இருக்கு. நாங்களும் பிசினஸ் பண்ண ஆர்வமா இருக்கோம். ஆனா,
இதுக்கான ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5, 6 மாதம் நாங்கள் கஷ்டப்பட்டு 5 பேருமே கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு சேர்த்துன பணத்தில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல் ஏற்பட்டு கடைசியா ரா மெட்டீரியல் கிடைக்காம, அந்த மிஷின வந்து அப்படியே போட்டு வச்சுட்டோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் ஆரம்பிக்க முடியாமலே போயிடுச்சு. அந்த மாரி எனக்கு பிடிச்ச ஒரு மிக அற்புதமான ஒரு பிசினஸ் அப்படின்னா, என்னோட தொழில் முயற்சியில ஃபர்ஸ்ட் பிசினஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த பாக்குத்தட்டு தயாரிக்கிற தொழில் தான். இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த மிஷின்ல நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். 6 டைப்ல அதாவது 6 டை இருக்கு இதுல. இந்த 6 டையிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, 6 சைஸ்ல உங்களால வந்து பாக்குத்தட்டு தயாரிக்க முடியும். இந்த 6க்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது, அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட கம்பேர் பண்ணி லாபத்த கணக்க பார்க்கும்போது, இதுல உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது டபுளுக்கு ட்ரிபிள் 4 மடங்கு 5 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் கிடைக்குது. ஏன்னா, சைஸ பொறுத்து உங்களுக்கு இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விலை இருக்கு. அதே மாரி ஒரே சமயத்துல பார்த்தீங்கன்னா, 6 டைப்லயுமே உங்களால வந்து பாக்குத்தட்டுகள தயாரிக்க முடியும். அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே இடத்துல வாங்க முடியும். ஆக மொத்தம் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சுட்டு, நீங்க வந்து மேனுஃபேக்சரிங்கும் பண்ண முடியும். ரா மெட்டீரியலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாரி நீங்க சேல் பண்றதும் கூட எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இருந்தே பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னா, நாம வந்து ஒரே ஒரு டைய வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு மாடல்ல மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது அந்த பிசினஸ டெவலப் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த இடத்துல பண்ற மாரி 6 டைய வச்சு 6 விதமான சைஸ்ல வந்து நம்ம வந்து பாக்குத்தட்டுகள தயாரிக்கிறனால, நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் இந்த 6 டைப்ல ஏதாவது ஒரு டைப் 2 டைப்பு 100% வாங்காம போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் நம்மகிட்ட வாங்காம போக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்த மாரி டைப்ல நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணுங்க. 1, 2 டைப் மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த 1, 2 டைப்ல மட்டும் நம்ம பாக்குத்தட்டுகள் தயாரிக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த சைஸ்ல தேவைப்படுமான்னு கேட்டா, அது கேள்விக்குறி தான். அதனால தான் நான் சொல்றேன். நமக்கு வந்து மல்டிபிள் டைப் டை வேணும். அதே மாரி மல்டிபிள் டைப்ஸ்ல நம்ம சேம் டைம்ல தயாரிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இடமும் வேணும், ரா மெட்டீரியல் வேணும். அதே மாரி அவுட்புட்டும் நம்மகிட்ட இருக்கணும். அந்த மாரி எல்லாமே நம்மகிட்ட இருந்துருச்சு அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மெஷின், இந்த மூலப்பொருள்கள வச்சு உங்களால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் அதிகபட்சமா ரூ. 2000க்கு மேல தான் உங்களுக்கு பிசினஸே நடக்கும். இதுல லாபம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி அப்படியே நிக்கும். இதுல கரண்ட் பில்லு, மேன் கூலி இது எல்லாமே கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் நான் மினிமமா தான் நான் சொல்றேன். இத கால்குலேட் பண்ணும்போதே உங்களுக்கு பாதிக்கு பாதி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாப கணக்குல தான் வரும். எல்லாமே வந்து நம்ம கழிச்சிட்டு பார்க்கும்போது, இத ஒரு பிசினஸா நீங்க ஒரு கடை மாரி போட்டு நீங்க பண்ணாலும் சரி, இது அப்படியே அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தயாரிக்கிறதிலிருந்து இது எப்படியெல்லாம் நீங்க பிசினஸ் பண்ணலாம். நீங்க இந்த இடத்துல மட்டும் வச்சு பிசினஸ் பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். இதே வந்து உங்களோட தயாரிப்புகள அதிகப்படுத்தி, நீங்க என்ன பண்ணணும்? நெறைய சின்ன சின்ன மளிகை கடைகள், அத விட கொஞ்சம் பெரிய மளிகை கடைகள், அத விட சூப்பர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் கடை, இந்த மாரி ஹோட்டல்ஸு, ஃபங்ஷன்ஸ் இந்த மாரி நெறைய இடங்கள வந்து நீங்க கவர் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? விசிட்டிங் கார்டு அடிக்கணும். அதே மாரி உங்களோட ப்ரமோஷனுக்காண்டி நீங்க வந்து நெறைய நோட்டீஸு, பேனர்ஸ் எல்லாம் வைக்கிற மாரி இருக்கும். முதல்ல சூப்பர் மார்க்கெட் இந்த மாரி கடைகள்ல வந்து ரெகுலரா குடுக்குற மாரி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா, விசிட்டிங் கார்டு அடிக்கணும். அதுக்கப்புறம் நெறைய சில இடங்கள்ல பேனர் வைக்கணும். இந்த மாரியெல்லாம் வைக்கும்போது தான், உங்களுக்கு வந்து அதிகமா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைகள ஃபோக்கஸ் பண்றனால, ஹோட்டல்ஸ ஃபோக்கஸ் பண்றனால, தினம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து டெய்லி வந்து ஸ்டாக் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நெறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு பக்கம் டெய்லி சேலிங்க்கு வந்து நெறைய இடங்கள்ல போயிட்டு இருந்தாலும் கூட, சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சீசன் மாரி ஃபங்ஷன் டைம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, எந்த மாரி ஃபங்ஷனா இருந்தாலும் கூட, கண்டிப்பா அந்த இடங்கள்ல பாக்குத்தட்டோட தேவை நிச்சயமா இருக்கும். அந்த மாரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸோட அந்த சின்ன சின்ன வாய்வழி விளம்பரங்கள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா
உங்கள தேடி வருவாங்க. உங்க பிசினஸையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நீங்க இன்னும் பல பேருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து மல்டிபிள் டைப்ல நீங்க பண்ணலாம். இந்த மாரியெல்லாம் நீங்க பண்றது மூலியமா, உங்களுக்கு பிசினஸ் வேல்யூ அதிகமாகும், ஒர்க் லோட் அதிகமாகும். இப்ப நீங்க சிங்கிள்ல பண்ணாலும் கூட, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஆள வச்சு கூட பண்ணலாம். இப்ப இந்த 6 டை வந்து ஒரே மிஷின்ல அட்டாச்சடா இருக்கிற மாரி நீங்க வாங்குற மாரி, இதே மாரி இன்னொரு செட்டு கூட நீங்க போட்டு, உங்களோட பிசினஸ ஃபுல் கமர்ஷியலா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே வந்து டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட், ஏரியா விட்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு வந்து உங்களால வந்து வெளிய கொண்டு போக முடியும். இது எதையுமே நான் பண்ணலடா. என்னோட மொத்த பொருளையுமே நான் என்னோட இடத்துல ஒரே இடத்துல வச்சு நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன். அது எந்த மாரி இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல நண்பா. உங்களோட தயாரிப்புகள் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கங்க. இது எல்லாத்தையுமே மொத்தமா சேல் பண்றதுக்கு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். இந்த இடங்கள்ல நீங்க டெய்லி குடுக்குறது ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீங்க 3வது மெத்தேடா இன்னொன்னையும் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மெயினான ஒரு ஏரியால, ஒரு கம்மியான வாடகையில நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு கடைய பார்த்து புடிச்சிருங்க. அந்த இடத்துல உங்களோட பொருள்கள் தயாரிக்கிற அத்தன பொருள்களையுமே அங்க கொண்டு போய் வச்சிருங்க. பார்வைக்கு வெளியில இருந்து போறவங்களுக்கு, ஏன்னா மெயினான இடமா இருந்துச்சு அப்படின்னா, ரோட்ல கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாருக்குமே அது கண்ணுல படும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வரதுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஆக மொத்தம் நீங்க கடையா வச்சும் கூட இத சேல் பண்ண முடியும். இன்னொன்னு ஃபங்ஷன்ஸையும் நீங்க கவர் பண்ண முடியும். அதே மாரி நீங்க மளிகை கடைகள், ஹோட்டல்கள் இந்த மாரி இதுக்கெல்லாம் ரெகுலராவும் குடுக்கறது மூலியமா, உங்களுக்கு எப்பவுமே இந்த பிசினஸ் வந்து கன்டினியூவா ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் அப்படின்னா, இந்த பாக்குத்தட்டு தயாரிப்ப சொல்லலாம். இந்த பாக்குத்தட்டுல 6 சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுல எந்தெந்த சைஸுக்கு என்னென்ன விலை குடுத்தா எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுல சில நுணுக்கங்கள் தெளிவா வந்து நான் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க்க குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. ஏன்னா, இதுல சொல்லாத பல விஷயங்கள் நான் அதுல சொல்லியிருக்கேன். அதே மாரி அதுல விடுபட்ட சில விஷயங்கள் தான் நான் இதுல சொல்லியிருக்கேன். எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோ மூலியமாவும் சரி, அந்த வீடியோ மூலியமாவும் சரி, உங்களுக்கு இந்த பாக்குத்தட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட வீடியோவ பார்க்குற நீங்க எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்ண மூடிக்கிட்டு முதல்ல உங்களுக்கு பிடிச்ச தொழிலோ, இல்ல உங்களுக்கு எதுலயாவது ஆர்வம் இருக்கோ, இல்ல புதுசா நான் எந்த பிசினஸ் பண்ணலான்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நீங்க எத பார்த்தாலும் உங்களுக்கு எது கரெக்ட்டா செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து கண்ண மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம ஒரு பிசினஸ் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட தேடுதல் எதுல இருக்கு? நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு தான் தேடிட்டு இருக்கோம். அது வெறும் தேடுதலா மட்டும் இருந்துடுச்சு அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்கறனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அதுல? எதுவுமே கிடையாது அதனால. அதனால எதையுமே நம்ம செயல்ல பண்ணும்போது தான், நமக்கு அதுல கிடைக்கிற பல அனுபவங்கள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அது எல்லாமே சேர்ந்து தான் எந்த பாதையில போகணும் அப்படிங்கிற கரெக்ட்டான ஒரு சிந்திக்கிற திறன நமக்கு குடுக்கும். நாம வெறும் வீடியோவ பார்க்கறது மூலியமா நம்மளால கரெக்ட்டா வந்து நேர்மையான ஒரு தெளிவான ஒரு பாதைய நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால என்ன பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்க. அது மூலியமா பல அனுபவங்கள் கிடைக்கும். கண்டிப்பா அது உங்கள கைட் பண்ணும். அது வந்து உங்கள கண்டிப்பா எப்படி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கும். இதுதான் வந்து என்னோட அனுபவத்துல கிட்டத்தட்ட 2009லிருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா, நான் தொழில் பண்றது மூலியமாவும் நெறைய கத்துக்கிறேன். நான் சில இடங்களுக்கு போறது மூலியமாவும் நெறையா கத்துக்கிறேன். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடத்துக்கு நான் நேரடியா போயிட்டு நான் வீடியோ எடுத்தேன். அப்ப வந்து அந்த இடத்துல பேசும்போது நான் இன்னும் நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, நாம வந்து கத்துக்க வேண்டியது நெறையா இருக்கு. என்னதான் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, 2009லயே நான் இந்த பிசினஸ் வந்து ட்ரை பண்ணும்போது,
அப்போல்லாம் ரொம்ப ரேரு. அப்போல்லாம் நான் கஷ்டப்பட்டு தேடுனேன். அதாவது 2, 3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போய் தான் இந்த தயாரிக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஆனா, நான் வந்து இப்ப என்னோட பக்கத்து ஏரியாக்கள்லயே இந்த தொழில் பண்றவங்கள நெறைய பேர் பார்க்க முடியுது. அந்த நபர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு சம்பாரிக்கிறாங்க, எப்படி அவங்க தொழில பண்றாங்க, எந்த மாரி மெத்தட்லலாம் பண்றாங்க, நான் நெனச்ச மெத்தட்ல பண்றாங்களா, இல்ல அத தவிர்த்து வேற மாரி மெத்தட்ல பண்றாங்களா, எந்த மாரி மெத்தட்ல பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சிலர் மட்டும் தான் நான் நெனச்ச அந்த மெத்தட்ல வந்து ஒரு பக்கம் தான் பண்றாங்க. மீதி நெறையா மெத்தேடு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு புதுசாவும் இருந்தது. அதே மாரி நெறைய வந்து நான் கத்துக்கிற மாரியும் இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அப்படிங்கிறது. எப்பவுமே நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரவே கூடாது. தொழில் அப்படிங்கிறது கத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது கடல் அளவுக்கு இருக்கு. நாம வந்து தேட, 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 தேட பழக, பழக இன்னும் நெறைய வந்து கத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு சிறந்த ஒரு நேர்மையான ஒரு பாதையில போக வைக்கும். கண்டிப்பா அத புரிஞ்சுகிட்டு, சீக்கிரமா ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்க. சும்மா தேடிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு, அந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு அத அப்படியே அந்த தாட்ட வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது, அந்த மாரி எதுவுமே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாவும் இருக்கும். அதே மாரி ஒரு மிகப்பெரிய லைஃபா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் உங்க கூட பர்சனலா சொல்லணும்னு நெனச்ச விஷயங்கள். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின மாற்று கருத்துக்களோ, இல்ல சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் நெறையா பிசினஸ் வீடியோக்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.